நம்ம எனிதிங் ரிலேட்டட் வித் ஃபினான்ஷியல் இஸ் வெரி எமோஷ்னல். ஓகே, இன்றைக்கி எனக்கு 100 ரூபா ஒரு காசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு பூ விற்கிற அம்மாவுக்கு 100 ரூபா 200 ரூபா தான் அவங்களுடைய என்டையர் டேயோடைய ரெவன்யூவே. ஏன்னா 10 ருபீஸாக வந்து 200 ரூபா. அப்போ அவங்களுக்கு வந்து அது பயங்கர எமோஷ்னல். நான் அந்த காசு அவங்களுக்கு கிரெடிட் ஆகலை அப்படின்னா அது நான் வந்து அவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. திருப்பி அவங்கள வந்து நம்ம அந்த QR கோட் எடுத்து யூஸ் பண்ண வைக்கிறது பயங்கர சேலஞ்சாக இருக்கும். திருப்பி நம்ம அதோட காஸ்ட் ரொம்ப அதிகம். அவங்கள விசிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். ஆனால் அவங்களுக்கு வந்து கால் பண்ணும்போது காலை நம்ம பிக் பண்ணி உங்கள் மணி இஸ் சேஃப், இன்னும் 2 டேஸில் இல்லை 3 டேஸில் உங்களுக்கு கிரெடிட் ஆயிருங்கிற அந்த ஆன்சர் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த கம்ஃபர்ட் கொடுத்தாலே போதும். ஓகே, ஸோ அது நிறையா பேமெண்ட்ஸ்க்கு மேலே கிடைக்காது உங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கூட கிடைக்காது. அதை நாங்கள் ரொம்ப 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 ஆத்மார்த்தமாக உண்மையாக பண்ணிகிட்ருக்கோம் அந்த சப்போர்ட்டை. அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்கணும்ல. ஸோ அதனால் சப்போர்ட் வந்து ஃபார் மீ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். வி ஹாவ் அ டெடிகேட்டட் டீம். எனக்கு வந்து இன்வெஸ்டர் சைட்லேருந்து வெளியிலேருந்து நிறைய ப்ரெஷர் வந்தது. சப்போர்ட்டுக்கு வந்து நீ ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணு, ஆட்டோமேட் பண்ணு அப்படின்னா ஒரு மிஷினே உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசும், ஆட்டோமேட் பண்ணி. ஆனால் எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா எஸ்பெஷலி மை செட் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் த மொமெண்ட் தே ரியலைஸ் திஸ் இஸ் எ மிஷின் தே கட் த கால். ஓகே, அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஆடி கால் பண்ண மாட்டாங்க அவங்க ஆக்சுவலாக.